வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல நாம கடந்த சில நாட்களாவே செய்தித்தாள்கள்ல தலைப்பு செய்தியா வந்து உலகத்தையே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கிற ஈரான் மீதான யுஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேலோட கூட்டு தாக்குதல், கோஆர்டினேட்டட் மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் பை தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இஸ்ரேல் ஆன் ஈரான் பற்றி டீடைல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இந்த தாக்குதல் ஒரு சாதாரண பிராந்திய சண்டை, அதாவது ரீஜனல் வார் இல்ல. இது உலக அரசியலோட பேலன்ஸ் ஆஃப் பவர், சக்தி சமநிலைய சோதனைக்கு உட்படுத்துற ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் இவெண்ட். ஒரு பக்கம் தேசிய பாதுகாப்புங்கிற பேர்ல முன்னெச்சரிக்கை தாக்குதல், பிரியம்டிவ் ஸ்ட்ரைக். மறுபக்கம் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை, சாவரனிட்டி மற்றும் சர்வதேச சட்டம் பாதிப்பு அப்படிங்கிற வாதம். இந்த கான்ஃப்ளிக்ட் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உலக அரசியலில் சட்டமா முக்கியம் இல்ல சக்தியா முக்கியம்? அணு ஆயுதம், பொருளாதார தடைகள், ப்ராக்சி வார், எனர்ஜி செக்யூரிட்டி, யூஎன் செயல்திறன், இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, இது எல்லாமே இந்த ஒரே பிரச்சனையில இணைஞ்சிருக்கு. அதனால யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு தலைப்பு செய்தி மட்டும் இல்ல, அது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு முழுமையான கேஸ் ஸ்டடி. பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், எக்கானமி, ஜியோகிரஃபி அண்ட் எத்திக்ஸ்னு நிறைய சப்ஜெக்ட்ஸோட நேரடி தொடர்பில் இருக்கிற ஒரு நிகழ்வு. இந்த இஷ்யூ ஏதோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சாதாரண விஷயம் இல்லை. இது பல டெக்கேட்ஸ், தசாப்தங்களா தொடர்ந்து இன்டர்நேஷனல் இஷ்யூவா இருக்கு. வாங்க இந்த செய்தி பத்தின டீடைல்டு அனாலிசிஸ பார்க்கலாம். இந்த இஷ்யூவை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா 4 பார்ட்ஸா நாம பிரிச்சு பார்க்கணும். பார்ட் 1, ஜெனசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி ஆரம்பிச்சது? பார்ட் 2, இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி வளர்ந்தது? ப்ராக்சி வார்ஸ், நியூக்ளியர் டென்ஷன்ஸ் பத்தி பார்க்கணும். பகுதி 3, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது? பகுதி 4, ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம்? இந்த இஷ்யூனால இந்தியாவுக்கு ஏற்பட போகிற இம்பாக்ட் என்ன? இந்த விஷயத்துல இந்தியாவோட ஸ்டான்ஸ் என்ன? முதல்ல எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல எங்க வரும்? இந்த இஷ்யூ G1 மெயின்ஸ் ஜிஎஸ் ஏரியால 3 ஜிஎஸ் பேப்பர்லையும் கவர் ஆகும். ப்ரிலிம்ஸ் அண்ட் எக்கானமிலையும் கவர் ஆகும். ப்ரிலிம்ஸுக்கு ஃபேக்ட்ஸ், மெயின்ஸுக்கு அனாலிசிஸ் கான்டென்ட்ஸ்ல இது இருக்கு. இப்போ அனாலிசிஸ் ஆரம்பிக்கலாம். பகுதி 1, பிரச்சனையோட பின்னணி, பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஃப்ளிக்ட். இந்த ப்ராப்ளம் இப்பதான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப பழைய ஜியோ பாலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். 1979ல ஆரம்பமான கான்ஃப்ளிக்ட். ஆனா ஆக்சுவல் ஜெனசிஸ் 1979க்கும் முன்னாடி இருக்குது. 1979க்கு முன்னாடி ஈரான் அப்படிங்கிறது யுஎஸ்ஏவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஈரான்ல ஷா முகமது ரிசா பஹலவி ரூல் பண்ணாரு. அவர் ஸ்ட்ராங்லி ப்ரோ யுஎஸ், கம்ப்ளீட்லி யுஎஸ் சப்போர்ட்டர். யுஎஸ்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் ஈரான்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மிலிட்டரி, எக்கானமி, பாலிடிக்ஸ்னு எல்லாத்துலயும் யுஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா ஈரான் மக்கள் என்ன ஃபீல் பண்ணாங்க? நம்ம நாடு யுஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு, நம்ம கிங் யுஎஸோட பப்பெட்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால 1979ல நடந்தது ஒரு மேசிவ் இவெண்ட், இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1979. இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஷா ரூல் முடிஞ்சது. அயத்தொல்லா கொமேனி பவருக்கு வந்தாரு. ஈரான் became an Islamic Republic. இந்த பாயிண்ட்ல தான் மெயின் ஷிஃப்ட் நடந்துச்சு. பிஃபோர் 1979, Iran was friend of US. After 1979, Iran is an enemy of US. A friend turned enemy. ஈரான் ஓப்பனா சொன்னுச்சு, USA is the great Satan. அதுல இருந்து US வர்சஸ் ஈரான் ஹாஸ்டிலிட்டி ஆரம்பிச்சது. இப்போ இஸ்ரேல் என்ட்ரி. இஸ்ரேல் அப்படிங்கிறது யுஎஸ்ஏயோட க்ளோசஸ்ட் ஆலி இன் வெஸ்ட் ஏஷியா, தென் ராணுவ கூட்டாளியும் கூட. அதனால நேச்சுரலாவே இஸ்ரேலை ஈரான் ஒப்போஸ் பண்ணிச்சு. இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பாலஸ்டீன் இஷ்யூ வேற. ஈரானுடைய ஐடியாலஜி என்னன்னா, இஸ்ரேல் ஒரு கண்ட்ரியா இருக்கக்கூடாது, அதனால
1979 இருந்தே ஒரு ட்ரையாங்கிள் உருவானுச்சு. யுஎஸ் வர்சஸ் ஈரான், இஸ்ரேல் வர்சஸ் ஈரான், யுஎஸ் பிளஸ் இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இந்த ட்ரையாங்கிள் தான் இந்த கான்ஃபிளிக்டோட கோர் ஜெனசிஸ். பகுதி 2. பிரச்சனை எப்படி வளர்ந்துச்சு? டைரக்ட் வார் நடந்துச்சா? இல்ல. டைரக்ட் வார் இல்ல. இந்த கான்ஃபிளிக்ட் ஒரு ஷேடோ கான்ஃபிளிக்ட், ப்ராக்ஸி கான்ஃபிளிக்ட், இன்டைரக்ட் கான்ஃபிளிக்ட். ஈரான் டைரக்டா இஸ்ரேலோட ஃபைட் பண்ணாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணும்? ப்ராக்ஸி குரூப்ஸ் சப்போர்ட் பண்ணும். முக்கியமான ப்ராக்ஸி குரூப்ஸ் ஹெஸ்புல்லா லெபனான், ஹமாஸ் பாலஸ்தீன், ஹூதிஸ் ஏமன். ஈரான் இந்த குரூப்ஸுக்கு ஐடியாலஜிக்கல், பொலிட்டிக்கல், சில சமயம் மிலிட்டரி சப்போர்ட் கொடுக்கும். இதுதான் ப்ராக்ஸி வார் மாடல். டைரக்ட் வார் இல்ல, ப்ராக்ஸி வார். இஸ்ரேலோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? இரான் இஸ் சரௌண்டிங் us with enemies. ஈரானோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? இஸ்ரேல் இஸ் a வெஸ்டர்ன் கொலோனியல் கிரியேஷன். இப்போ நெக்ஸ்ட் பிக் இஷ்யூ, நியூக்ளியர் ப்ரோக்ராம். யுஎஸ்ஏ மற்றும் இஸ்ரேல் என்ன சஸ்பெக்ட் பண்ணுது? ஈரான் சீக்ரெட்லி நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணுதுன்னு. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இது பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எனர்ஜிக்காகன்னு. ஆனா யுஎஸ் அண்ட் இஸ்ரேலுக்கு ட்ரஸ்ட் இல்ல, நம்பிக்கை இல்ல. இஃப் ஈரான் பிகம்ஸ் நியூக்ளியர் பவர், இஸ்ரேல் செக்யூரிட்டிக்கு பெரிய த்ரெட். வெஸ்ட் ஏஷியா பவர் பேலன்ஸ் முழுக்க சேஞ்ச் ஆகும். அதனால சாங்ஷன்ஸ், சைபர் அட்டாக்ஸ், கவர்ட் ஆபரேஷன்ஸ், அசாசினேஷன்ஸ், ஷேடோ கான்ஃபிளிக்ட்ஸ் எல்லாமே பல டெகேட்ஸா நடக்குது. ஸோ கான்ஃபிளிக்ட் ஓப்பன் வார் இல்ல, பட் கான்ஸ்டன்ட் டென்ஷன். பகுதி 3. இப்போ என்ன நடக்குது? இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கல் பகுதி. கடந்த 30 நாட்கள்ல என்ன நடந்துச்சு? குறிப்பா பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, மார்ச் 1 டெவலப்மெண்ட்ஸ் தான் இந்த கான்ஃபிளிக்ட முழுக்க எஸ்கலேட் பண்ணியிருக்கு. முதல்ல ஓவரால் பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. கடந்த ஒரு மாசமா வெஸ்ட் ஏஷியா ரீஜன்ல ப்ராக்ஸி அட்டாக்ஸ் அதிகரிச்சிருக்கு. ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்ஸ் அதிகரிச்சிருக்கு. யுஎஸ் மிலிட்டரி அலர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கண்டினியூஸ் எஸ்கலேஷன் என்விரான்மெண்ட் உருவாகி இருக்கு. இப்போ டேட் வைஸ் பார்க்கலாம். பிப்ரவரி 27 டெவலப்மெண்ட்ஸ். இந்த நாளை சுத்தி இன்டெலிஜென்ஸ் அலர்ட்ஸ் அதிகரிச்சுது. ஈரான் பேக்ட் மிலிஷியா குரூப்ஸ் ஆக்டிவிட்டி ஈராக், சிரியா ரீஜன்ல அதிகரிச்சதா டிஃபென்ஸ் மானிட்டரிங் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. யுஎஸ் பேசஸ் மேல ட்ரோன் த்ரெட்ஸ், மிசைல் அலர்ட் வார்னிங்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு. இது எதை காட்டுது? இன்டைரக்ட் பிரஷர் ஆன் யுஎஸ் த்ரூ ப்ராக்ஸி குரூப்ஸ், ப்ராக்ஸி பிரஷர். பிப்ரவரி 28 மேஜர் டர்னிங் பாயிண்ட். இந்த நாள் தான் மிகப்பெரிய எஸ்கலேஷன். பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து டெஹ்ரான்ல மேசிவ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக்ஸ்ல ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி டார்கெட் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதா லேட்டர் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இதுதான் கான்ஃபிளிக்டோட பிகெஸ்ட் எஸ்கலேஷன் பாயிண்ட். அவரோட பல சீனியர் ஈரானியன் செக்யூரிட்டி ஆஃபீஷியல்ஸ், மிலிட்டரி லீடர்ஷிப் ஃபிகர்ஸ் கூட அந்த ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டதா ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்ன? இது ஜஸ்ட் மிலிட்டரி ஸ்ட்ரைக் இல்ல, லீடர்ஷிப் டிகாபிடேஷன் ஸ்ட்ரைக். இதனால ஈரான் லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சருக்கு அழிவு ஏற்பட்டுச்சு. மார்ச் 1 அன்னைக்கு ஈரான் ஒபிஷியலா சுப்ரீம் லீடர் டெத்தை கன்ஃபார்ம் பண்ணி 40 நாள் மார்னிங் அனௌன்ஸ் பண்ணுச்சு. அதே நேரத்துல இஸ்ரேல் ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக்ஸ் டெஹ்ரான் மீது தொடர்ந்ததாகவும் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஏர் ரெய்ட் சைரன்ஸ் இஸ்ரேல்ல ஒலிச்சுது. ரீஜன் முழுக்க டென்ஷன் ஸ்பைக் ஆச்சு. மேலும் இந்த அசாசினேஷனுக்கு எதிர்ப்பு காட்டி பாகிஸ்தான்ல யுஎஸ் கான்சுலேட் மேல ப்ரொடெஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. இது ரீஜனல் ஸ்பில்லோவர் ரியாக்ஷனை காட்டுது. ஸோ பிப்ரவரி 27 அலர்ட்ஸ், பிப்ரவரி 28 லீடர்ஷிப் ஸ்ட்ரைக், மார்ச் 1 கான்ஃபர்மேஷன் பிளஸ் ரிட்டாலியேஷன் டென்ஷன், இந்த 3 நாட்களும் சேர்ந்து கான்ஃபிளிக்ட ஃபுல் ஸ்கேல் எஸ்கலேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து என்ன சிக்னல்? ரீஜன் இஸ் ஆன் த பிரிங்க். பகுதி 4. அடுத்து என்ன நடக்கலாம்? இப்போ ரொம்ப முக்கியமான அனலிட்டிக்கல் பகுதி. சுப்ரீம் லீடர் அசாசினேஷன், ரிட்டாலியேஷன் சிக்னல்ஸை பார்த்து ஃபியூச்சர் சினாரியோ என்ன? சினாரியோ 1, கண்ட்ரோல்ட் பட் இன்டென்ஸ் ப்ராக்ஸி ரிட்டாலியேஷன். ஈரான் இம்மீடியட்டா ஃபுல் வார் லான்ச் பண்ணாமலேயே ஹெஸ்புல்லா, ஹூதீஸ், மிலிஷியா நெட்வொர்க்ஸ் மூலம் இன்டைரக்ட் ரிட்டாலியேஷன் எஸ்கலேட் பண்ணலாம். லீடர்ஷிப் ஸ்ட்ரைக்குக்கு டைரக்ட் வார் இல்லாம
ப்ராக்ஸி ரிவெஞ்ச் மாடல் ஃபாலோ பண்ண வாய்ப்பு அதிகம். சினாரியோ 2, லிமிட்டெட் டைரக்ட் ஈரான் இஸ்ரேல் கான்ஃபரன்டேஷன். சுப்ரீம் லீடர் கில்லிங் அப்படிங்கிறது சிம்பாலிக் ரெட் லைன். அதனால ஈரான் டைரக்ட் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் அல்லது லிமிட்டெட் மிலிட்டரி ரிட்டாலியேஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஆனா அது கண்ட்ரோல்ட் லெவல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. சினாரியோ 3, ஃபுல் ரீஜனல் வார் ரிஸ்க். ஈரான் டைரக்ட் லார்ஜ் ஸ்கேல் ரிட்டாலியேஷன் லான்ச் பண்ணினா யுஎஸ் டைரக்ட்லி இன்டர்வீன் பண்ணும். அப்போ கான்ஃப்ளிக்ட் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் மட்டும் இல்ல, யுஎஸ் வர்சஸ் ஈரான் ஓப்பன் வாரா மாறும். இது ஃபுல் வெஸ்ட் ஏஷியால வார் ரிஸ்க கிரியேட் பண்ணும். இந்த கான்ஃப்ளிக்ட்னால குளோபல் இம்பாக்ட் என்ன? ஆயில் பிரைசஸ் சடனா ஸ்பைக் ஆகும், எனர்ஜி செக்யூரிட்டி சிவியர் டிஸ்ரப்ஷன் ஆகும், குளோபல் ஷிப்பிங் ரூட்ஸ் பிளாக் ஆகும், வேர்ல்டு வைட் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஆகும். கான்ஃப்ளிக்ட் ஒரு நியூ ஃபேஸுக்கு என்டர் ஆயிடுச்சு. இந்த இஸ்ரேல் யுஎஸ் ஈரான் ட்ரையாங்கிள் இப்போ டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் எட்ஜில் நிக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது இந்த பகுதி தான் கொஸ்டின் ஏரியா. 2 தீம்ல நீங்க அனாலிசிஸ தெரிஞ்சுக்கணும். 1, India's stance on this issue. 2, economical impact on India through this conflict. இந்த இஸ்ரேல் யுஎஸ் ஈரான் எஸ்கலேஷன் இந்தியாவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும். இந்தியா பெர்ஸ்பெக்டிவை நாம 5 டைமென்ஷன்ல அனலைஸ் பண்ணலாம். எனர்ஜி செக்யூரிட்டி, டயஸ்போரா சேஃப்டி, ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசி, ட்ரேட் அண்ட் கனெக்டிவிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்சிங். எனர்ஜி செக்யூரிட்டி இம்பாக்ட் முதலாவது மற்றும் மிகவும் கிரிட்டிக்கல் இம்பாக்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. இந்தியா உலகத்துல பிக்கெஸ்ட் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டர்ஸ்ல ஒரு நாடு. இந்தியாவின் ஆயில் இம்போர்ட்ஸ்ல சிக்னிஃபிகண்ட் ஷேர் வெஸ்ட் ஏஷியா ரீஜியன்ல இருந்து வருது. ஈரான் மேல கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீர்ச்சந்தி மூடப்படும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆயில் சோக் பாயிண்ட். பாரசீக வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் அரபிக்கடல் வழியா இணைக்கிற பகுதி இது. இந்த ரூட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா குளோபல் ஆயில் சப்ளை ஷாக் வரும், ஆயில் பிரைசஸ் ஸ்பைக் ஆகும், இந்தியா இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதனுடைய டைரக்ட் இம்பாக்ட் என்னன்னா ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஓவரால் இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் ஆன் இந்தியன் எக்கானமி. அதனால இந்தியா எனர்ஜி செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்பவே சென்சிட்டிவ். 2வது முக்கியமான ஆங்கிள் இந்தியன் டயஸ்போரா சேஃப்டி. வெஸ்ட் ஏஷியா ரீஜன்ல லாக்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஓமன். கான்ஃப்ளிக்ட் ரீஜனல் வாரா எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா இந்தியன் சிட்டிசன் சேஃப்டி மேஜர் கன்சர்ன் ஆகும். 1990 கல்ஃப் வார், 2003 ஈராக் வார் மாதிரி இவாக்குவேஷன் ஆபரேஷன்ஸ் ரிப்பீட் ஆக வேண்டிய நிலை வரலாம். இந்திய கவர்மெண்ட்டுக்கு இவாக்குவேஷன் டிப்ளமசி, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். 3வது ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசி, பேலன்ஸ்ட் ஃபாரின் பாலிசி. 3வது ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசி. இந்தியாவுக்கு இஸ்ரேல் கூட ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கு. மிசைல் சிஸ்டம்ஸ், டிஃபென்ஸ் டெக்னாலஜி, இன்டெலிஜென்ஸ் கோஆபரேஷன் எல்லாமே இஸ்ரேல் கூட க்ளோஸ்லி லிங்க்ட். அதே நேரத்துல இந்தியாவுக்கு யுஎஸ் கூட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்கு. குவாட், இண்டோ பசிபிக் கோஆபரேஷன், டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ். இதே நேரத்துல இந்தியாவுக்கு ஈரான் கூட எனர்ஜி டைஸ், சாபஹார் போர்ட் கனெக்டிவிட்டி, சென்ட்ரல் ஏஷியா ஆக்சஸ் முக்கியம். அதனால இந்தியா ஒரு டெலிகேட் பேலன்சிங் ஆக்ட் ஃபாலோ பண்ணணும். இந்தியா ஓப்பன்லி இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண முடியாது, முழுமையா ஈரானை ஒப்போஸ் பண்ணவும் முடியாது, முழுமையா யுஎஸ்ஏயோட லைனை பிளைண்டா ஃபாலோ பண்ணவும் முடியாது. இதுதான் இந்தியா ஃபாரின் பாலிசி கோர் பிரின்சிபிள், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. 4, ட்ரேட் அண்ட் கனெக்டிவிட்டி இம்பாக்ட். 4வது ஆங்கிள் ட்ரேட் அண்ட் கனெக்டிவிட்டி. ஈரான் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏஷியா கனெக்ட் ஆகிற முக்கியமான கேட்வே. சாபஹார் போர்ட் ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஈரானோட இன்ஸ்டெபிலிட்டி அதிகரிச்சுச்சுன்னா
சாபஹார் காரிடார் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி பாதிக்கப்படும். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் பிளான்ஸ் ஸ்லோ ஆகும். மேலும் ரெட் சி பர்ஷியன் கல்ஃப் ஷிப்பிங் டிஸ்ரப்ஷன் வந்துச்சுன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ட்ரேட் ரூட் செக்யூரிட்டி இந்தியாவுக்கு மேஜர் கன்சர்ன். 5. ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்சிங் அண்ட் குளோபல் ரோல். அஞ்சாவது ஆங்கிள் ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்சிங். இந்த கான்ஃப்ளிக்ட் குளோபல் பவர் பாலிடிக்ஸை ரீஷேப் பண்ணும். யுஎஸ்ஏ இஸ்ரேல் அலைன்மெண்ட் ஒரு சைடு, ஈரான் ப்ராக்சி ஆக்சிஸ் மற்றொரு சைடு. இந்தியா எந்த சைடுக்கும் ஃபுல்லி அலைன் ஆகாம இஷ்யூ பேஸ்ட் டிப்ளமசி ஃபாலோ பண்ணும். இது நான் அலைன்மெண்ட் 2.0 அல்லது மல்டி அலைன்மெண்ட் அப்ரோச்னு சொல்லப்படுது. இந்தியாவோட ஆப்ஜெக்டிவ் என்ன? ரீஜனல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகணும், ஆயில் சப்ளை ஸ்டேபிள் ஆகணும், இந்தியன் டயஸ்போரா வெளிநாடு வாழ் இந்திய மக்கள் சேஃப் ஆகணும், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி ப்ரிசர்வ் ஆகணும். இதனால இந்தியா கன்சிஸ்டன்ட் ஸ்டான்ஸ் என்ன? டி எஸ்கலேஷன் கால், டிப்ளமேட்டிக் டயலாக் சப்போர்ட், ரீஜனல் பீஸ் எம்பசிஸ். இஸ்ரேல் யுஎஸ் ஈரான் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு சடன் நியூஸ் கிடையாது. இது 45 ஆண்டுகளுக்கும் மேலா லாங் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். ஈரானியன் ரெவல்யூஷன் 1979ல ஆரம்பிச்சுது. ப்ராக்சி வார்ஸ் மூலமா வளர்ந்து நியூக்ளியர் டென்ஷன்ஸ் மூலமா தீவிரம் அடைஞ்சு இப்போ ரீஜனல் எஸ்கலேஷன் நிலைக்கு வந்திருக்கு. வெஸ்ட் ஏஷியால நடக்கிற ஒரு ஸ்மால் ஸ்பார்க் கூட குளோபல் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். எதிர்கால சாத்தியங்கள். இந்த கான்ஃப்ளிக்ட் 3 வழிகளில் செல்லலாம். 1. டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன் மூலம் டென்ஷன் குறையலாம். 2. ரீஜனல் வாரா மாறலாம். 3. prolonged கோல்ட் கான்ஃப்ளிக்ட் நிலை நீடிக்கலாம். நிலையான சமாதானத்திற்கு டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் அவசியம். அமெரிக்கா ஈரான் மோதல் ஒரு சாதாரண இராணுவ கான்ஃப்ளிக்ட் கிடையாது. இது உலக அரசியல்ல சக்தி, பாதுகாப்பு, பொருளாதாரம், மனித உரிமை, சர்வதேச சட்டம் ஆகிய எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய சிக்கல். இந்த கான்ஃப்ளிக்ட் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுது. உலக அமைதி அப்படிங்கிறது சக்தி சமநிலையால மட்டுமே கிடைக்காது, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே கிடைக்கும். அதனால நிலையான தீர்வு பேச்சுவார்த்தை மற்றும் பல்தரப்பு தூதரக அணுகுமுறையில தான் இருக்கு. இல்லைன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் உலக அரசியல்ல மேலும் பதற்றத்தையும் பொருளாதார சுமையையும் உருவாக்கும். இப்போ இந்த இஷ்யூ டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ்ல ஆல்ரெடி மலாக்கா ஸ்ட்ரெயிட் பத்தி கேட்டிருக்காங்க. தென் சுயஸ் கெனால், சுயஸ் கால்வாய் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் சில இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட் அண்ட் காரிடார்ஸ் பத்தி கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்ம இந்த நியூஸ்ல பார்த்த ஹார்மோஸ் நீர்ச்சந்தி பத்தி கேட்கலாம், அல்லது ஒபெக் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஆர்கனைசேஷன் பத்தி கேட்கலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நாம சொன்ன எந்த ஏரியால இருந்து வேணாலும் கேட்கலாம். குறிப்பா இந்த கான்ஃப்ளிக்ட்ல இந்தியாவோட ஸ்டான்ஸ் வச்சு ஃபாரின் பாலிசி ரிலேட்டடா கேட்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. 2025 மெயின்ஸ்ல கேட்டது. 21ஆம் நூற்றாண்டுல இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது அதன் தேசிய நலன்களை உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புடன் சமநிலைப்படுத்தும் நடைமுறை அணுகுமுறையால் செலுத்தப்படுகிறது. விவாதிக்க. India's foreign policy in the 21st century is characterized by a pragmatic approach that balances its national interests with a commitment to global peace and development. Discuss. So நல்லா படிங்க, ரொம்பவே முக்கியமான ஏரியா இது. இந்த வீடியோல நம்ம ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கிற போர் நிலவரம் பத்தி பார்த்தோம். இது சம்பந்தமான என்ன கேள்விகள் வருங்கிறதையும் நாம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளிக்கு உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.